நமக்கு கர்த்தர் நல்ல கைகளை ரெண்டு சிஸ்டர்ஸ் தந்திருக்கார். அதான் ரெண்டு கை. Therefore God has given us two. நல்லா கவனிச்சுக்காங்க ஊழியக்காரங்க. Two hands for us, servants of God. சகோதரமார் கவனிச்சுக்காங்க. Brothers, look here. உங்களுக்கு நமக்கு ரெண்டு சகோதரிகள் உண்டுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. In scripture there is a word. It says you have two sisters. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? There's a word in Proverbs. அந்த ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் அந்த வசனம் அந்த எனக்கு இந்த ஊழியக்கார கூட்டத்துல தான் அந்த வசனம் வந்துச்சு. And during the workers meeting I got this word. சில ஊழியக்கார சில பிரதர்ஸ் போனனே எனக்கு சிஸ்டர்ஸ் வேணும் கேக்குறாங்க. இந்த கை வலது கை ஒரு சிஸ்டர், இடது கை ஒரு சிஸ்டர். Sometimes when I இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான். Brothers they ask we need sisters to support us. I say you have left hand is one sister and right hand is another sister. இப்ப சந்தோஷ் பிரதர் நல்லா சந்தோஷமா கை தூக்குறாரு. எனக்கு ரெண்டு கை சிஸ்டர். Santosh brother is lifting both his hand with joy. I have two sisters. எசேக்கியேல் பிரதர் இப்ப அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ Ezekiel pastor is thinking now. சோத்ரா ஏன்னா எனக்கு இனி சிஸ்டர் கேட்க மாட்டார் அவர். So he will no one ask for sisters. ஏன்னா அங்க ஏற்கனவே எழுத்தின்படி ரெண்டு சிஸ்டர் லியாவும் இருக்கிறாங்க, சிஸ்டர் கவி இருக்கிறாங்க. Therefore கை வேற ரெண்டு இருக்குது, 4 பேர் ஆயிடுச்சு. Sister Kavi. சோத்ரா அப்ப என்ன அந்த வசனம் எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் நமக்கு ரெண்டு ஒரு சகோதரி ஒண்ணு உண்டு. The word in Proverbs we have two sisters. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் Proverbs 50ஆம் வசனத்தில் அந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப நேசிக்கணும். Proverbs 7 verses 50. எல்லாரும் இப்ப சிஸ்டர்ஸ் எல்லாம் என் மேல பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. All sisters sitting here will get tensed on me. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் நான் எடுக்க வந்த வசனம் வேற. இப்போ இந்த சிஸ்டர்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு நான் சொல்றேன். This is another message. Let me introduce this and let me tell you. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Proverbs 7:5. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. அப்ப ரெண்டு சிஸ்டர்ஸ் யாரெல்லாம்? So we have two sisters here. சொல்லுங்களே. Say that. ஞானம். We have wisdom. பேரு ஞானம்னு வெச்சா போதாது. What wisdom? ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு தான் அந்த பேர் வைப்பாங்க. So we have a name. என்ன? சகோதரி. Sister. யாரு? Who is this? ஞானத்தை என் சகோதரி. Wisdom is my sister. இந்த ஞான வீட்டை கட்டும். Your wisdom shall build up the house. இந்த சிஸ்டர் வீட்டை கட்டுவாங்க. This sister will build up the house. என்ன செய்யும்? வீடு கட்டப்படும். இது நிறைய வார்த்தை. This is another word. இந்த ஊழியக்கார கூட்டத்தில் இந்த வார்த்தைகள் எடுக்கணும்னு ஆண்டவர் தடை பண்ணார் உங்களுக்கு சொல்றதுக்காக தான். I wanted to say this word during the workers meeting but God resisted me. I think to say it here. ஏனென்றால் why? யோவாஸ் என்கிற ஒரு ராஜாவை பாதுகாத்தது சகோதரி தான். Because this is the sister which preserved the king Joash. யோசேபால் என்கிற சகோதரி. Josepha sister. ரெண்டு ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. 2 Kings chapter 11 verses 2. அந்த யோசேபால் என்கிற சகோதரி தான் அந்த யோவாஸ் என்கிற ராஜாவை பாதுகாக்கிறார். Josepha is the sister which preserved the king called Joshua. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாக யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவள் கொல்லப்பட்ட பின்பு அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். யோவாஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. See, Joash is preserved. அதனால நமக்கு நல்ல இந்த ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? Therefore we have two sisters. ஞானம் ஒரு சகோதரி, புத்தி ஒரு. One is wisdom. ஞானத்தை and understanding. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். Fear of the Lord is the wisdom. பொல்லாப்பை விட்டு விலகுறது புத்தி. Understanding is departing from the wickedness. இது ரெண்டு தான் நம்ம கட்டி எழுப்பிட்டே வரணும். This is what will build up us. இருக்கட்டும், கர்த்தர் இந்த ரெண்டு சகோதரிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். God has given us this sisters. In English it's 7 verses 4. நான் black coffee போட்டு குடித்ததுக்கு இப்ப விளக்கம் இது. குடிச்சதுக்கு விளக்கம். This is the explanation for me preparing the black coffee and drinking by myself. அதனால எனக்கு உதவிக்கிறல, என் மனைவி எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கறா. So my wife is not helping me. வீட்ல பொம்பளை எதுக்கு வீட்ல இருக்கறா? Why woman is there in the house? அவங்க ஏன் இவங்க இருக்கறாங்க? யாரும் குறை சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Why they are there so no one should complain. இந்த கன்வென்ஷன்லயே மாறிடுவீங்க. So you'll change this convention. எனக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்கறாங்க. We have two sisters. அப்படிங்கற மாத்திரம் ரெண்டு கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். Those who say so lift up both of your hands. எனக்கு ரெண்டு பேர் இருக்கறாங்க. ஆம்பளைங்க தூக்க மாட்டேங்கறாங்க பாருங்க. ஜென்ஸ் யோசிக்கிறாங்க. Gents are not lifting up their hands. ரெண்டு பேர் இருக்கறாங்க. உங்க மத்த வேற சொல்லல. அந்த மற்றவனை போல சொல்லல. யாக்கோபு போல ரெண்டு அந்த ரெண்டு சொல்லல. இங்க சகோதரிகளை தான் சொல்றேன். I am talking about sisters, two sisters here. எப்படி?
சகோதரிகளை தான் சொல்றீங்க. I'm talking about எப்படி sisters. சகோதரிகளை Not like தந்திருக்கிறார். Jacob. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. இதோட முடிச்சிடுறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். Let's move.